டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு புஷ் பட்டன் வச்சு ஒரு பஸ்ஸரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காம்போனன்ட் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெட் போர்டு, ஒரு ESP32, ஒரு பஸ்ஸர், ஒரு புஷ் பட்டன், ஒரு 10K ஓம் ரெசிஸ்டர், கொஞ்சம் கனெக்ஷனுக்காக ஒயர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு ரெட் கலர் ஒயர் எடுத்து ESP32ஓட 5 வோல்ட்லேயும் அதர் எண்ட்டை பிரெட் போர்டோட பாசிட்டிவ்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்து அதை ESP32ஓட கிரவுண்ட்லேயும் அதர் எண்ட்டை பிரெட் போர்டோட நெகட்டிவ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு புஷ் பட்டனை பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி புஷ் பட்டனோட ஒரு எண்ட்டில் இருந்து 10K ஓம் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி ரெசிஸ்டரோட ஒரு எண்ட்டை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். புஷ் பட்டனோட இன்னொரு எண்ட்டில் பிளாக் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணி அதை பிரெட் போர்டோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு க்ரீன் கலர் ஒயர் எடுத்து அதை புஷ் பட்டனோட ஒரு எண்ட்டில் கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்ட்டை ESP32ஓட 13வது பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது பஸ்ஸர் எடுத்து அதில் ரெட் அண்ட் பிளாக்னு 2 ஒயர்ஸ் இருக்குது. அதில் பிளாக் கலர் ஒயரை பிரெட் போர்டோட நெகட்டிவ்லேயும் ரெட் கலர் ஒயரை ESP32ஓட 12வது பின்லையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். இப்போது மைக்ரோ யூஎஸ்பி எடுத்து அதை ESP32ல் கனெக்ட் பண்ணி மைக்ரோ யூஎஸ்பியோட அதர் எண்ட்டை நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறோம். ப்ரோக்ராம் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம். இதில் இனிஷியலாக கான்ஸ்டண்ட்டாக பட்டன் பின்னை 13னும் பஸ்ஸர் பின்னை 12னும் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ESP32ஓட பின் கனெக்ஷன் நம்பர். ஓகே, இப்போ வந்து வாய்ட் செட்டப்பில் பின் மோடில் பட்டன் பின்னை இன்புட்டாகவும் பஸ்ஸர் பின்னை அவுட்புட்டுன்னு நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாய்ட் லூப்பில் இதில் பட்டன் பின்னோட இன்புட்டை பட்டன் ஸ்டேட் அப்படிங்கிற வேரியபிளாக வாங்கி வச்சுருக்கிறோம். ஸோ பட்டன் ஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீட் ஆஃப் பட்டன் பின் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இஃப் கண்டிஷனில் பட்டன் ஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு லோ அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா டிஜிட்டல் ரைட்டில் பஸ்ஸர் பின்னை ஹை அப்படின்னு எழுதிக்கிறோம், அல்லது டிஜிட்டல் ரைட்டில் பஸ்ஸர் பின்னை லோ அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட் செலக்ட் பண்ணுறோம். டெவ் மாடல் ESP32. ஸோ டெவ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோம். செலக்ட் பண்ணக்கப்புறம் போர்ட் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்குறோம். ஸோ கம்பைலிங் ஸ்கெட்ச் போயிட்டுருக்கு. அப்லோடிங். ஓகே, டன் அப்லோடட். வாங்க அவுட்புட் பார்க்கலாம். இப்போ புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பஸ்ஸர்லேருந்து சவுண்ட் கேட்குறோம். ஓகே, மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.